முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணித்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது பதற்றத்தில் அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் பயணித்த விமானம் புறப்பட்ட பிறகே வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சலை அதிகாரிகள் பார்த்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், அந்த வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல் தொடர்பாக என்ன நடவடிக்கை வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்காங்க, அது தொடர்பான விவரம். நேற்றைய தினம் தமிழக முதல்வர் வெளிநாட்டு அரசுமுறை பயணமாக சென்றிருந்தார். அப்பொழுது அவர் சென்றிருந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் இருப்பதாக மின்னஞ்சல் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். இதனை அதிகாரிகள் விமானம் புறப்பட்டதன் பிறகே கவனித்திருக்கிறார்கள். அதன் பிறகாக தொடர்ச்சியாக அந்த விமானம் பயணிக்கும் வரை அதிகாரிகள் ஒரு பதற்றமான சூழலே இருக்கிறார்கள். ஏனெனில் ஒரு முதல்வர் செல்கிறார் என்றால் முன்கூட்டியே சோதனைகள், அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் உறுதி செய்தனர். அப்பொழுது எந்த விதமான அசம்பாவிதம் இல்லை. ஆனால் மின்னஞ்சல் வந்தோன்னு அது ஒரு கூடுதல் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் விமானம் சென்று அவர் நல்ல முறையாக அவர் தரையிறங்கிய என்ற தகவல் கிடைத்தவுடனே அதிகாரிகள் நிம்மதி அடைந்தனர். இது குறித்தான விவரங்கள், அதாவது அந்த மின்னஞ்சல் முகவரியை சேகரித்து காவல்துறை விமான நிலைய போலீசார் தேடி வருகின்றனர். அந்த சம்பவத்தில் யார் ஈடுபட்டது, இந்த மின்னஞ்சலை அனுப்பது யார் என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். சாந்தகுமார், அந்த மின்னஞ்சல் யார் அனுப்பியது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. நேற்றைய தினம் அங்கு ஒரு பார்சல் கேட்பாரற்று கிடந்ததும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கா, அது தொடர்பான விவரம் இருக்கா? குறிப்பாக விமான நிலையத்தில் எப்பொழுதுமே பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். இந்த சூழ்நிலையில் முதல்வர் சென்ற கூடுதல் பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை விமான நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாந்தகுமார்.